ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புரட்டாசி மாதம் ஒரு மாதம் போனதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்யாமல் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் செஞ்சுட்டும் இருந்திருப்பீங்க. செய்யாதவங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஸ்பெஷலான ஒரு சண்டேன்னே சொல்லலாம். இந்த சண்டே உங்களுடைய வீட்டில் மீன் வாங்குனீங்கன்னா இது போல் மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் தலையும் வாலையும் மட்டும் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரைக்கு தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா மீனுக்குமே இது போலவே நீங்கள் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் மீன் வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 15 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இருந்துதான் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை பழம் எடுத்து சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால. காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு ஏற்றது போல் வெறும் மிளகாய் தூளையே நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி எல்லா பொருளையும் மிக்சிலேயே சேர்த்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அலசி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா நல்லா ஒட்டுறதுக்காக ஒரு பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 1 கிலோ மீனுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் மேலே மசால் ஒட்டுறதுக்கு இந்த பதத்தில் மசால் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டாது. சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிற மீனில் நல்லா இந்த மசாலா 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மசாலா எந்த அளவுக்கு மீனில் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் நீங்கள் நல்லா மசால் மீனில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மீனுக்கும் மசால் தடவி வச்சுட்டேன். அப்படியே ஊறட்டும். எங்கள் வீட்டில் காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா சுத்தம் பண்ணி மசாலாம் தடவி விட்டுருவாங்க. மதியம் லஞ்சுக்கு செய்கிற மாதிரி நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊறிடும். இப்போ மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை கல்லுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இப்படி பண்ணுற மாதிரி ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் மீன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். முக்கியமாக மீனை சும்மா நம்ம திருப்பி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. முதல்ல மீனை வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். 2-3 முறை கூட நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதே இல்லை. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். மீன்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மீன் வறுவல். பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பெருசாக சேர்க்கல. எல்லாமே பொடி பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு செய்யும்போது அந்த மீன் வறுவலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.